ரெட்டிஸ் லேபை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் சில ரேட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிருக்காங்க அதுல. பட் குறிப்பாக டாக்டர் ரெட்டிஸ் அந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 4% நடுவில் வணிகத்துக்கிட்ட ஏறினதுக்கு காரணம் 1300 தாண்டியது ஒரு கட்டத்துல. அதற்கு காரணம் என்னன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட், அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இம்யூனோதெரபின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு பயன்படுத்தக்கூடியது கீட்ரூடான்னு சொல்றாங்க. கீட்ரூடா KEYTRUDA அது இதோட பயோசிமிலர். இதை கமர்ஷியலா ஒரு நிறுவனம் ஆல்வோடெக் அப்படிங்கிற நிறுவனத்தோடு சேர்ந்து இணைந்து டெவலப் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டதன் காரணமாக அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு ஒரு வணிகத்துக்கு இடையே 4% ஏறினதையும் பார்த்தோம். அப்கோர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க, 22% ஏறினதை நம்ம பேசியிருக்கோம். சோ இதுதான் முக்கியமான காரணம்.